අපි කවුරුත් දන්නවා අපේ රට ලෝකෙන් කොන් වුණු රටක් ආර්ථිකය කඩා වැටුණු රටක් අපරාධ වැඩි වුණු රටක් බව. எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்களது நாடானது பொருளாதாரத்திலே ஒதுக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். කොච්චරද කියනවනම් ණය ගෙවා ගන්න බැරි රටක්. எவ்வாறென்றால் நாங்கள் கடனை செலுத்த முடியாத நாடாக இருக்கிறோம். වෘත්තීයවේදීන්ට ලංකාව අත්හැරලා සිද්ධ වෙච්ච රටක්. தொழில் வல்லுநர்களுக்கு இந்த நாட்டை இலங்கையை விட்டு செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற ஒரு நாடு. ව්‍යාපාර කඩා වැටුණු රටක්. வியாபாரங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ள ஒரு நாடு. ජාතිවාදී ගැටුම් ඇති වුණු රටක්. இன பிரச்சனைகள் ஏற்பட்ட ஒரு நாடு. ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැති වුණු රටක්. வைத்தியசாலையிலே மருந்துகள் இல்லாத ஒரு நாடு. හැමදේම ජනතාවට සිද්ධ වෙලා තියෙනවා. இவையெல்லாம் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. මේ ඔක්කොම සිද්ධ වෙලා තියෙන්නේ අපේ රටේ ආණ්ඩු විසින් කරන ලද විනාශකාරී හේතුන් නිසා. இவை எல்லாம் நடைபெற்றதெல்லாம் எங்களுடைய அரசாங்கங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அழிவின் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. එහෙනම් මේ ප්‍රශ්නවල මූලය, මේ ප්‍රශ්නවල හේතුව මෙතෙක් මේ රටේ ජනතාව හදාගත්තු ආණ්ඩු. அவ்வாறாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்று நாங்கள் பார்த்தால் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தான் இதற்கான காரணமாக இருக்கிறது. ඒක දේශපාලන පක්ෂ ගෙනාවා, එක එක නායකයෝ ගෙනාවා. ஒவ்வொரு கட்சிகளையும் கொண்டு வந்தோம், ஒவ்வொரு தலைவர்களையும் கொண்டு வந்தோம். එහෙනම් ඒත් මේ වෙනස වෙලා නැහෙනි. ஆனால் இந்த மாற்றங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. එහෙනම් මොකද්ද වෙලා තියෙන්නේ? ஆகையினால் என்ன நடந்திருக்கின்றது? අපි මේ රටේ ජනතාව එකතු වෙලා ආණ්ඩු හදාගත්තට ඒක ආණ්ඩුවක්වත් ජනතාවගේ වමනාවන් ඉටු කරන ආණ්ඩු නෙවෙයි. இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து அரசாங்கங்களை உருவாக்கினாலும் அவைகள் அரசாங்கங்களாக இருக்கவில்லை, இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கவில்லை. ඒ ආණ්ඩුව හදාගත්තට ජනතාවගේ ප්‍රශ්න විසඳුනේ නැති වුණාට ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න විසඳුණා නේද? இந்த அரசாங்கங்களை நாங்கள் உருவாக்கிய பொழுது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைத்தது தானே. ජනතාවට ආර්ථික ප්‍රශ්න තිබ්බට පාලකයට ආර්ථික ප්‍රශ්න තියෙනවද? பொதுமக்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்ததா? ජනතාවගේ ඉස්පිරිතාල බෙහෙත් නැති වුණාට පාලකයට බෙහෙත් ගන්න සිංගප්පූරුත් යන්න පුළුවන්. பொதுமக்களுக்கு வைத்தியசாலை மாத்திரை இல்லாதிருந்தாலும் ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய மருந்து எடுப்பதற்காக அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்றார்கள். ජනතාවගේ දරුවන්ට රස්සා නැති වුණාට ඒගොල්ලන්ගේ දරුවන්ට മന്ത്രി දුර අමාත්‍ය දුර තියෙනවා. எங்களுடைய மக்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாத வேளையிலே அவர்களுடைய மக்களுக்கு அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ ஏதோ ஒரு பதவி அவர்களுக்கு கிடைத்தது. ජනතාව අමාරුවෙන් ජීවත් වුණාට ඒගොල්ලෝ හොඳට ජීවත් වෙනවා. பொதுமக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவர்கள் நல்ல நிலையில் வாழ்கிறார்கள். එහෙනම් ප්‍රශ්නේ මොකද්ද? ஆகையினால் பிரச்சனை என்ன? අපි මොනතරම් බලාපොරොත්තු තියාගෙන ආණ්ඩු හැදුවත් நாங்கள் என்ன வகையிலே எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினாலும் ඒක ආණ්ඩුවක්වත් ஒரு அரசாங்கமாவது ජනතාවගේ වමනාවන් නියෝජනය කරපු ආණ්ඩු නෙවෙයි. பொதுமக்களுடைய அவர்களுடைய தேவைகளை உருவாக்கிய அரசாங்கங்களாக இருக்கவில்லை. අපි තමුන්නාන්සලා හම්බ වෙන්න ආවේ. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது එක සැරයක් අපි ඔක්කොම එකතු වෙලා ஒரு தரம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ජනතාවගේ ආණ්ඩුවක් හදමු. රනිල් වික්‍රමසිංහගේ බණ්ඩාරවල තියෙන තේවත්තෙන් பண்டாரத்துல தேயிலை தோட்டத்தில் இருந்தா ඒ ආදම බහණ්ඩාගාරයට එනව නෙවෙයි. அந்த வருமானம் திரைச்சேரிக்கு வருதா? இல்லை. සජිත් ප්‍රේමදාසලාගේ பிரேமதாஸ் அவர்களுடைய අම්බම් පොළ තියෙන වතු වලින් அமர்பலை இருக்கின்ற தோட்டத்தின் மூலமாக බහණ්ඩාගාරයට සල්ලි එනව නෙවෙයි. திரைச்சேரிக்கு வருமானம் வருவதில்லை. මහින්ද රාජපක්ෂලා மஹிந்த ராஜபக்ச அவருடைய මැදමුලන තියෙන ඉඩම් වලින් மெதமுல் இருக்கின்ற காணிகள் மூலமாக බහණ්ඩාගාරයට සල්ලි එනව නෙවෙයි. திரைச்சேரிக்கு காசு வருவதில்லை. එහෙනම් බහණ්ඩාගාරයට සල්ලි එන්නේ කොහොමද? அவ்வாறாக இருந்தால் திரைச்சேரிக்கு எவ்வாறு பணம் வரும்? ඉහළ වැටුපක් ගන්න අයගෙන් கூடிய சம்பளம் பெறுபவர்களிடமிருந்து වැටුපට බද්දක් ගහලා சம்பளத்துக்கு வரி அறவிட்டு අන්න බහණ්ඩාගාරයට සල්ලි එනවා. அந்த சந்தர்ப்பத்தில் திரைச்சேரிக்கு பணம் வரும். සජිත් ප්‍රේමදාසට පුළුවන් නම් කියන්න. சஜித் பிரேமதாசுக்கு முடியுமா இருந்தால் கூறுங்கள். එයාගේ മന്ത്രിවරු அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் රනිල් වික්‍රමසිංහගෙන් බාර් ලයිසන් ගත්තේ නැහැ කියලා. ரணில் விக்ரமசிங்கவிடந்து பார் லைசன்ஸ் எடுக்கவில்லை என்று முடிந்தால் கூறுங்கள். එළිය රනිල්ට බයිනවා. பகலிலே ரணிலுக்கு ஏசுவார்கள், රැයට ගිහලා බාර් ලයිසන් ඉල්ලනවා. இரவிலே சென்றவர்கள் பார் லைசன்ஸ் கேட்பார்கள். මේකයි දේශපාලන. இதுதான் அரசியல். ඒගොල්ලෝ බෙදා ගන්න එකට அவர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்வது ஒன்றாக இருந்து රණ්ඩු වෙනවා දවාලට. சண்டை பிடிப்பது பகலிலே, රැයට එකට බෙදා ගන්නවා.
இரவிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். නතර කරන්න ඕනේ නැද්ද මේ දේශපාලනේ? இந்த அரசியலை நாங்கள் நிறுத்த தேவையில்லையா? අපි ඔයගලන්ට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்குகிறோம். මම හෝ நானோ අපේ ඉහළ මණ්ඩලවල කිසිවෙක් எங்களுடைய உயர் மட்டத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவராக இருந்தாலும் බාර් දාන්න ඉන්නේ. பார் போடுவதற்காக நாங்கள் வர மாட்டோம். හෝටල් දාන්න ඉන්නේ. ஹோட்டல் போடுவதற்கு நாங்கள் வர மாட்டோம். පතල් කපන්න ඉන්නේ. நாங்கள் சுரங்கம் வெட்டுவதற்கு வர மாட்டோம். වැලිතොටු පොළවල් දාන්න ඉන්නේ. இவ்வாறு நாங்கள் பல வேலைகளை செய்ய மாட்டோம். කොන්ත්‍රාත් කරන්න ඉන්නේ. அதே போல்தான் நாங்கள் ஒன்றா செய்ய வர மாட்டோம். ඒව ඔයගොල්ලෝ කරන්න. ඒව ඔයගොල්ලෝ කරන්න. அதை நீங்கள் செய்யுங்கள். හොඳ මේම රටක් නෑ ලෝකෙ කොහෙවත්. இவ்வாறான ஒரு நாடு உலகிலே எந்த இடத்திலும் இல்லை. ඔයගොල්ලෝ රටවලට ගිහිල්ලා ඇති. நீங்கள் நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள். බාර් ලයිසන් ගන්න ඇමතිවරු පස්සේ යනවද? பாரத இருப்பதற்காக அமைச்சரை பின்னால் செல்வார்களா? සතොසර බඩු දාන්න ඇමතිවරු පස්සේ යන්න ඕනද? சந்தோஷைக்கு பொருட்கள் போடுவதற்காக அமைச்சரை பின்னால் செல்வார்களா? ගල් වලක් කරන්න ඇමතිවරු පස්සේ යන්න ඕනද? ஏதாவது வேலைகளை செய்வதாக இருந்தால் அதுக்கு பின்னால் அமைச்சரை பின்னால் செல்வார்களா? ඒ අපේ රටේ. அது எங்களுடைய நாட்டில் தான். අන්න ඒක අපි වෙනස් කරනවා. இதனை நாங்கள் மாற்ற வேண்டும். හැම කෙනාටම எல்லோருக்கும் සාධාරණ ලෙස நியாயமான முறையிலே ව්‍යාපාර වලට මැදිහත් වෙන්න තියෙන අයිතිය අපි තහවුරු කරනවා. வியாபாரத்தில் ஈடுபடுவதற்குரிய உரிமையை நாங்கள் உறுதி செய்கிறோம். ඒ නතර කරන්න පුළුවන් එකම ආණ්ඩුව ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව විතරයි. இந்த மாதிரியான வேலையை செய்வதாக நிறுத்துவதற்காக செய்கிற ஒரே ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மாற்றம் தான். நல்லதா? ලෙහෙල බැලුවත්, நீங்க உதவி பார்த்ததா? ඔබලා බැලුවත්, நினைச்சு பார்த்ததா? ගසලා බැලුවත් அதனை மடித்து பார்த்ததா? පට්ට හොරු ටිකක්. எல்லோரும் அங்கே இருப்பது பச்சை கள்ளம் தான் இருக்கு. නැද්ද? இல்லையா? அப்படி මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? අන්න ඒ නිසා මේක අපි වෙනස් කරමු. ஆகையினால் இதை நாங்கள் மாற்றுவோம். අන්න ඒකට හොඳම අවස්ථාව වෙනවා. அதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருகின்றது. රනිල් වික්‍රමසිංහ මොන වෙට්ටු දැම්මත්, ரணிலுக்கு என்ன வகையான வெட்டை போட்டாலும், මොන ගැට ගැහුවත් என்ன விதமான முடிச்சுக்களை போட்டாலும் ජනාධිපති ඡන්දේ තියෙනවා. ஜனாதிபதி தேர்தல் நடந்தேயாகும். හරි පැහැදිලි. இது மிகவும் தெளிவாக இருக்கு. මම ඊට කලිනුත් කියලා තියෙනවා. நான் இதற்கு முன்னரே சொல்லியிருக்கிறேன். එක්ක සැප්තැම්බර් 28 செப்டம்பர் 28ஆக இருக்கும் නැත්නම් ඔක්තෝබර් 5. அல்லது அக்டோபர் 5ஆக இருக்கும். ඡන්දේ තියෙනවා. தேர்தல் இருக்கு. අන්න එදාට ஆக පරණ පාරම යනවද? பழைய விதியாலே போனதா වෙනස් කරනවද? மாற்றுதா?